கடலை மாவு பொட்டுக்கடலை மாவு யூஸ் பண்ணாமல் ஒரு டேஸ்டியான பூரி மசாலா எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஒரு குக்கரில் போட்டு 3 விசில் விடுங்க. நல்லா பாயில் ஆனதும் தோலில் உரித்து வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சதும் பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குங்க. நம்ம டேஸ்டியான பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. பூரி ரெடி பண்ணிவிட்டு இது காம்பினேஷனில் சாப்பிட்டா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.